இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வேர் வச்சு தண்டுட்டுது. இவரை இனி வழியில் எடுக்கணும். பார்த்தீங்களா இவ்வளோ வேர் அண்டுபடி. இவரை இனி இதுக்குள்ளே வச்சுருந்தா அஞ்சு பாருங்க, இதெல்லாம் பிடிச்சிட்டுது. இந்த கப்பெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்துட்டார். தாச்சது இவ்வளோ வேரும் வந்து அதுக்குள்ளே தான் இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், இதை பசலையாக போடலாம் கீழே. அது தண்ணிக்குள்ளே பிளாக் பண்ணி இதுக்குள்ளே ஓட விடாமல் தண்ணியை பிளாக் பண்ணி வச்சுருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும். முதலே சொன்ன மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கா பிடிங்கி கொண்டே இருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த காய்ச்சி கொண்டு இருக்குது, பழுத்து கொண்டு இருக்குது. இதுதானே. அப்போ இதில் வெங்காயம் இருக்குது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நாளையில் எல்லாம் வந்துடும். இதை வந்து இப்படியே தாக்க வேண்டியான். பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணியிலே வைக்கலாம், மண்ணிலே வைக்கலாம். எந்த நேரம் எந்த நேரத்தில் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கார்டன் ஜெர்மனி. இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்ட்ராபெரி சலாட்டுகள், மற்றது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சலரி அப்படி நிறைய வச்சுருந்தேன் நான். ப்ரோக்கோலி. இப்போ இதில் வந்து ப்ரோக்கோலியை விட்டுட்டு மற்ற எல்லா கண்டுகளையும் நான் எடுக்க போகிறேன். அதாவது சலாட் வந்து எல்லாமே பிடுங்கியாச்சு, இனி அவை வளர மாட்டினோம், நல்லா வளர்ந்துட்டுது. இனி இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் எடுத்து வேறு ஒரு பாக்ஸில் வச்சு வீட்டில் கொண்டு வைக்க போகிறேன். அல்லது இங்கே கார்டனில் எங்கேயாவது பார்த்து வச்சுட்டு, இதுக்குள்ளே வந்து இனி மிளகா கண்டுகள், கத்தரி கண்டுகள், அப்படி சில கண்டுகளை இதுக்குள்ளே வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராபெரியை பாருங்கள், இப்படி எல்லாமே பழுத்து கொண்டே இருக்குது, காய்ச்சி கொண்டே இருக்கும். இதுதானே இதில் எல்லாமே பாருங்கள், எல்லாமே பழுத்து கொண்டு இருக்குது. இதுதானே. இப்போ இதை நான் இனி வேறொரு இதுக்கு மாற்ற போகிறேன். அதாவது வேறொரு பாக்ஸில் வச்சு எல்லாமே பாருங்கள் இப்படி எல்லாம் பழுத்துருக்காண்டு. நிறைய பழுத்து கொண்டே இருக்குது. முந்தின நாற்றும் பிடிங்கினாங்க, இப்போ இன்றைக்கு வேறு திருப்பி பழுத்து இருக்குது. சரிதானே. இப்படியே காய்ச்சி கொண்டே இருக்கும். இது ஒரு குறைஞ்சது இந்த வருஷம் ஃபுல்லாகவே காய்க்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் மாதம் மட்டும் இது பிடுங்கலாம். இப்போ இந்த ஒரு பவுஸ் ஒரு பிரேக் கொண்டு வரும். இப்போ இந்த இலைகளை கொஞ்சம் வெட்டி விட திருப்பி இன்னொருக்கா பழுக்கும். சரிதானே. குறைஞ்சது 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் வந்து இதில் பிடுங்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ இந்த சலாட்டு பார்த்திங்கன்னு சொன்னால், சலாட் எல்லாம் நாங்கள் நிறைய சலாட் வச்சு எல்லாம் எடுத்துட்டோம். இது வந்து முத்திட்டார் நல்லா. இனி பூ வர போகுது இப்படி வளர்ந்து. சரிதானே. இப்போ இதையும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. இனி இந்த ஃபோம் எல்லாம் மாறிக்கொண்டு வருது, இனி நீட்டாக வரப்போகுது. இது இன்னும் கொஞ்சம் நாளையில் பாவிக்கல, அது இன்றைக்கு கொண்டு போய் இதாக செய்யணும். பார்த்திங்கன்னா நிறைய ஒரே ஸ்ட்ராபெரி தான் பழுத்து கிடக்கு எங்கே பார்த்தாலும். சரிதானே. இது வந்து அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கா பிடிங்கி கொண்டே இருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த காய்ச்சி கொண்டு இருக்குது, பழுத்து கொண்டு இருக்குது. இதுதானே. அப்போ இதில் வெங்காயம் இருக்குது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நாளையில் எல்லாம் வந்துடும். அப்போ இது வந்து ஒரு போகம் எடுத்துகிட்டு நீ அடுத்தது வைக்க போகிறேன். நான் அதை பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் கத்தரி கண்டு, மிளகா கண்டு, மற்றது ஒரு கோர்க்கன் எல்லாம் வச்சுருக்குது. அங்கேயும் கொஞ்சம் மிளகா கண்டுகள் நான் போட்டதில் இருக்குது. அப்படி கொஞ்சம் கண்டுகள் இதில் வைக்க போகிறேன். மற்றது அங்கே பின்னு பார்த்திங்கன்னா சலரி. இந்த சலரி வந்து இது ஒரு பிரச்சனையாக போச்சு. என்னென்னு சொன்னால், கீழே வேர் வச்சு நல்லா, இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வேர் வச்சு தண்டுட்டுது. இவரை இனி வழியில் எடுக்கணும். பார்த்திங்களா இவ்வளோ வேர் அண்டுபடி. இவரை இனி இதுக்குள்ளே வச்சுருந்தா அஞ்சு பாருங்க, அதெல்லாம் பிடிச்சிட்டுது. இந்த கப்பெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்துட்டார். இவரை இனி வழியில் எடுத்துகிட்டு வேறு இதுதான் வைக்கணும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வேர்கள். இது அநியாயமாக வீணாக அது இந்த சத்தை உறிஞ்சி கொண்டிருக்கும். இவரை இனி எடுத்துட்டு எல்லாமே அப்படித்தான் இருக்குது. எல்லாம் வழியில் எடுக்கும். தான் வருது வேர் நல்லா இது செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இவர் வந்து இந்த தண்ணியை இஞ்சால பிளாக் பண்ணுவார், இஞ்சால ரொட்டேஷன் பண்ணாமல். சரிதானே. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். அதால் இவர் வழியில் எடுக்கணும். எல்லாத்தையும் வழியில் எடுக்கணும். பாருங்க, இதுக்குள்ளால் வளர்ந்து இஞ்சா வந்துட்டுது.
இதுக்குள்ளால் வளர்ந்து இங்கே வந்துட்டுது. வெளியில் எடுக்கணும் தான் பிஞ்சு தான் வந்துட்டு கொஞ்சம். ஓகே பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வழியில் எடுத்தாச்சு. இது இவ்வளோ வேரும் வந்து அதுக்குள்ளே தான் இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், இதை பசலையாக போடலாம் கீழே. அது தண்ணிக்குள்ளே பிளாக் பண்ணி இதுக்குள்ளே ஓட விடாமல் தண்ணியை பிளாக் பண்ணி வச்சுருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாம் கீழே போடுவோம். பசலைக்கு இது சாப்பிட கொண்டு போகலாம். இது ரெண்டையும் நான் வந்து நிலத்தில் வைக்க போகிறேன். கொண்டு நிலத்தில் வைக்கலாம். இப்போ இதுதான் உண்டு. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணியிலையும் வைக்கலாம், நிலத்துலையும் வைக்கலாம். இப்போ இதில் எங்கேயாவது வச்சு விட்டால் அது பெண்ணு திருப்பி கண்டு வாட்டுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கும். இதுதானே, இது நிலத்தில் வைப்போம். இருக்கட்டும். இனி நாங்கள் ஈட்பயிரை வெளியில் எடுத்துட்டு, அதாவது ஸ்ட்ராபெரியை வெளியில் எடுத்துட்டு அதையும் தண்டுவோம். இதுவும் சலாட்டும் வெளியில் எடுக்கலாம். எல்லாம் முத்திட்டினம். கொஞ்சம் நாள் போயிட்டது, ஒரு கிழமை 1.5 கிழமைக்கு மேலே கூடிட்டது. இப்போ இதில் நான் கொஞ்சம் மிளகா கண்டுகள் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன் போடுறதுக்கு. ஓகே, இனி நாங்கள் இந்த வெளியில் எடுப்போம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க எவ்வளோ காய்ச்சி தொங்கி கொண்டிருக்கான் அந்த மாதிரி. இதில் புல் முளைச்சிட்டு அப்படியே கொண்டு போய் வேறு இடத்துல வைக்கலாம். பாருங்கள், அது இந்த அழகு இவ்வளவு இதாக வளர்ந்துருக்கண்டு. இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இதில் கொடிகள் வடினம் சரிதானே. இந்த கொடி இந்த கனையோட வெட்டிட்டு நாங்கள் திருப்பி கண்டுகளை நட்டு கொண்டு வரலாம். அதில் நிறைய வரும். அப்படியே இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய கொடிகள். இந்த கொடிகள் எல்லாம் வட்டி வச்சு கொண்டு வரலாம். திருப்பி வைக்க திருப்பி முளைச்சி கொண்டே வரும். ஓகே, இப்படியே விட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் செய்யலாது. கணக்கை வேறு கண்டுகள் வைக்கணும். அப்போ எனக்கு இடத்தை பிடிக்கும். தண்ணி தான் எனக்கு ஒரு பிரச்சனை. நான் உங்களுக்கு நடுக்கம் சொல்கிற விஷயம், தண்ணி ஒழுங்காக இருந்தான்னு சொன்னால் நான் இதை சோழி ஆக்கிடுவேன். இதுக்குள்ளே ஏற்பேரையில் எல்லாமே வச்செடுக்கலாம். கரண்ட் இருக்குது, தண்ணி தான் பிரச்சனை இல்லை. அதுக்கும் ஒரு வழி நான் தேடுவேன். பார்ப்போம். இந்த இதெல்லாம் ஒவ்வொரு கோடி கீழே தோங்குறதெல்லாம் இதை முறித்து வச்சோண்டே வரலாம். பாருங்க எப்படி காய்ச்சிருக்கேன் ஒவ்வொரு இடத்தை. ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒருக்கா பழங்கள் பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு நான் பிடிங்கினேன்டா இன்னும் 2 நாளையில் வந்து திருப்பி பழங்கள் பிடுங்கலாம். எல்லாம் அறந்து கீழே ஒட்டுண்டது. இங்கே இதில் ஒரு சின்ன நதான் இருந்தேன். அந்த நான் முதல் காட்டினேனே, இங்கே இந்தளவு துண்டாக தான் இவரை வெட்டி வச்சது. இல்லை பார்த்திங்கன்னா தெரியும், இந்தளவு துண்டாக வெட்டி வச்சது. அதுதான் இவர் கொஞ்சம் லேட்டாக இப்போ தான் போகிறார். மற்றபடி நிறைய காய்க்க வேண்டியவர். இனி இதை அப்படியே வருஷம் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போனோம்னா தூக்கி கணக்க கண்டுகளை வச்சு கொண்டு போகலாம். ஒரு கண்டு 2 கண்டு வேண்டிட்டா எல்லாம் திருப்பி வச்சு கொண்டே போகலாம். எல்லாம் அவ்வளோ கண்டு சேர்ந்துட்டாண்டு. இதுகளெல்லாம் அப்படி தானே, இந்த சின்ன கண்டுகளை வச்சபடியாக இப்போவே சின்ன இருக்கணும். இன்னும் வலிக்கடையில் வடிவாக இருந்தாலும் பழத்துட்டுனா இப்போ இதான் உண்டு. இதில் நன்மை என்னென்னு சொன்னால், நீங்கள் இதில் வச்சுட்டு பிடுங்கி கொண்டு வேறு இடத்துல வைக்கலாம். உங்களை விரும்பின இடத்துல எந்த நேரம் தூக்கிட்டு கொண்டு போய் அங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். உங்களுக்கு தேவையான நேரம் அந்த இடத்துலேருந்து இங்கே மாற்றலாம்.
அதான் ஒரு இதில் அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முதல் பார்க்குறார்கள் வந்து இந்த பழைய வீடியோக்களை பாருங்க. நான் வேணுமென்னு சொன்னால் இதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று உருவாக்கி அதில் ஃபோரன் பிக்னஸ் பார்க்கக்கூடிய மாதிரி அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன மாதிரி இந்த தாவரங்கள் தண்ணியில் வளர்கிறது, என்ன பசலை சேர்க்கணுமன்றதுகளெல்லாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்னோட கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எந்த நேரம் எடுத்துக்கொள்ளலாம். நன்னடுகள்னு சொல்கிறது தான். உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொன்னால் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு தருவேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு போகம் முடிஞ்சுது. அதாவது சலாட் வச்சு நான், மற்றது செலரி வச்சு நான், மற்றது வந்து ஸ்ட்ராபெரி இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா இடமே ஃப்ரீயாக இருக்குது, இந்த ஓட்டைகள் எல்லாம் சரிதானே. இதில் இனி நான் வந்து மிளகா கண்டு, கத்தரி கண்டு, இப்படி சில கண்டுகளை இதில் வைக்க போகிறேன் சரிதானே. அதில் பார்த்திங்கன்னா தெரியும். மற்றது நீங்கள் வந்து நோமலாக இந்த அடிக்கிற வெயில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அடித்து கொண்டிருக்கணும் வெயில். இந்த வெயிலில் வந்து நீங்கள் ஒரு காலம் நிலத்தில் கண்டுகள் வைக்கல. அது வச்சிங்கன்னா அடுத்த நிமிஷமே வாடிடும் சரிதானே. ஒரு பின்னிற நிறமோ அல்லது விடியோவில் தான் வந்து நீங்கள் வைக்கலாம். ஆனால் இங்கே பாருங்க, இதில் வந்து நான் வந்து உடனே இதில் வைக்க போகிறேன். தண்ணியில் அப்படியே நிற்கும், ஃப்ரெஷ்ஷாக எந்த நேரம் நிற்கும், எந்த நேரம் தூக்கி கொண்டே மாற்றலாம் சரிதானே. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்றைக்கு நானும் வெக்கேஷன் போய் வந்ததால் எனக்கு கவனிக்கலாம் போயிட்டது. சில முளைகண்டுகள் கொட்டைகள், அதாவது விதைகள் எல்லாம் நேரத்துக்கு போட்டிருக்கணும் பைத்தங்காய் அப்படின்னு சொல்லி அதுகள் ஒன்று போடியெல்லாம் போயிட்டது. இனிமேல் தான் போட போகிறேன். ரெண்டாலும் டைம் இருக்கான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதில் வந்து பைத்தங்காயும் வளர்க்கலாம். போன முறை வளர்த்தினான் லேட்டாக போச்சுது. இன்றைக்கு இந்த முறை மாதிரி தான் கொஞ்சம் ஏர்லியாக வளர்த்துட்டு இதுக்கு உணர்ந்து வச்சா எந்த கண்டுகளையும் முளைக்க வைக்கலாம். உங்களுக்கு தெரியும், எங்கட கண்டுகள் அதாவது ஏசியன் நாட்டு கண்டுகளை இதுகளுக்குள்ள வைக்கிறது ஜூன் நடுவில் அல்லது ஜூன் கடைசியில் அல்லது ஜூலை முதலாவது வீக்கில் தான் வைக்கலாம். என்னென்னு சொன்னால் அவைக்கு சரியான வெயில் தேவை. கனவேருக்கு பிரச்சனை, வெண்டிக்காய் வளருதில்லை அப்படின்னுலாம் சொல்லி பிரச்சனை பாருங்கள். எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒன்று தான், எங்கட நாட்டு கண்டுகளுக்கு வெயில் தேவை. ஒரு கொஞ்சம் குளிர் இருந்தாலே வளராது, அதை தான் நான் சொல்லலாம். எங்களுக்கு குளிராக இருக்கிறபடியாக ஒன்றும் வளராது. இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு போகிறதுக்காக இதில் டபுளாக வச்சுட்டு போயிட்டேன். நார்மலாக ஒன்று தான் இதில் வைக்கணும். என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்தளவு பெருசாக வரும். பாப்பம் என்ன செய்கிறேன்னு தெரியல. பாப்பம் என்ன அப்படியே வளர்றாரா இல்லையான்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ இந்த தண்டு எவ்வளோ மொத்தமாக இருக்குது. இப்போ வெங்காயம் வந்தால் அப்படி இருக்குமான்னு பாருங்க இதில் எல்லாம் நிறைய இடங்கள் ஃப்ரீயாக இருக்குது. இனி இதெல்லாம் கண்டுகள் வைக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பீட்ரூட் முளைச்சிருச்சுன்னா இதுலேயும் வெங்காயம் பாருங்க. அந்த இதில் உள்ள வெங்காயத்தின் இதையும் அதில் உள்ளதையும் அவ்வளோ மசாலிச்சு வளர்ந்துருக்கேன்னு பாருங்க. இதில் எல்லாமே கதியாக நடக்கும், அதான் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இனி மற்ற இதுகளை வைக்கிறத பார்ப்போம் வாங்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் இந்த செலரியை வந்து நிலத்தில் தாப்போம். கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. ஆனால் தண்ணியில் இருந்தபடியே அவர் கண்ணீரம் அப்படியே இருப்பார். பிரச்சனை என்னென்னு சொன்னால் நிறைய தண்ணி விட்டு விடணும். தெரியும் ஒரு குறைஞ்சது 2-3 நாளைக்கு நல்லா தண்ணியில் பழக்க விட்டார். அதால் கொஞ்சம் தண்ணி நிறைய நிற்கணும். இப்போ இதில் 3 கண்டு என்னட்ட இருக்குது. 3ஐயும் தாட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி வந்து தான் பிரச்சனையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு பைப்பில் இருக்கிற மாதிரி நீட்டாக வச்சா புடுங்குறது காய்க்கிறது இதுன்றதுக்கு எல்லாம் சுகம். இப்போ இது என்ன சதுர பெட்டி தான் இருக்குது என்னட்ட 2. அப்போ அந்த அந்த சதுர பொட்டியில் வச்சுட்டு பேருந்து பார்ப்போம்னு யோசிக்கிறேன். தெரியும் தானே, எப்போவுமே மாற்றிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பெல்லாம் பிடிச்சு கொண்டு வளர்ந்துட்டார். கப்பெல்லாம் வெட்டி தான் எடுக்க வேண்டி வந்துட்டுது. ஒன்றும் செய்யலாது, திருப்பி பாவிக்கலாம் தான், பாவிக்க இயலாது. அது இந்த கப்பை பாவிக்க இயலாது.
பார்ப்போம். இதை வந்து இப்படியே தாக்க வேண்டியான். பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியில வைக்கலாம், மண்ணிலே வைக்கலாம். எந்த நேரம் எந்த எந்த நேரத்திலே நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றலாம், அல்லது மண்ணில் உள்ளதை தண்ணி கொண்டே வைக்கலாம். சரிதானே? அப்ப மண்ணில் உள்ள உள்ள பெரிய கண்டை நீங்க கிளப்பி திருப்பி எங்கே மண்ணில் வச்சிங்கன்னா உடனே வாடிடும். சரிதானே? உங்களுக்கு தெரியும். இது பாருங்க எவ்வளவு இதுன்னு சொல்லு. இதே மாதிரி இதுல உள்ள, அதாவது மண்ணில் உள்ள கண்டை பெரிய கண்டையும் கிளப்பி கொண்டே அதுக்குள்ள வச்சாலும் வாடாது. அதான் ஒரு பெரிய நல்ல விஷயம் இதுல. மற்ற ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து தன்னுடைய கண்டு, அதாவது மிளகா கண்டுகளை வந்து தண்ணியில் வளர்த்துட்டு கொண்டு போய் நிலத்தில் நாட்டி அது நிறைய பயன் தந்ததாக ஒரு காணொளி ஒன்று போட்டிருந்தார். வாழ்த்துக்கள் சகோதரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது தண்ணியில் நீங்கள் வளர்த்துட்டு கொண்டு போய் நிலத்தில் வைக்கக்குள்ள நிறைய தண்ணி, அதாவது அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றி விடணும். குறைஞ்சது 3 நாளைக்கு. ஏன்னு சொன்னால் அந்த 3 நாளை பிறகு தான் அந்த வேர் வைக்க வலிக்குடையணும். அதுக்கு பிறகு அவை வந்து நிலத்தில் வேர் ஒண்டி அதில் உள்ள நிலத்தடி நீரை எடுக்க பழகிக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை குறைச்சி கொண்டு வரலாம். இது கண்டிப்பாக முக்கியம். இல்லைன்னு சொன்னால் நேரத்துக்கு வாடிடும் அல்ல செத்துடும். இதை கவனித்து கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராபெரி, அதாவது ஏட்பேரை எல்லாம் ஒரு பெட்டியில் தான் வச்சுருந்து நான் இப்போ வந்து இன்னொரு பெட்டிக்கு மாற்ற போகிறேன். என்னென்னு சொன்னால் எல்லாம் அடர்த்தியாக இருக்குது. இதுக்குள்ளே பழங்கள் எல்லாம் அழுகும். அதுக்குள்ளே இருந்து நார்மலாக நான் இது வந்து அவசரமாக அந்த பைப்பில் கண்டுகள் வைக்கணுமென்றதுக்காகத்தான் நான் இதை வெளியில் எடுத்து நான் அந்த பைப்பில் இருந்து என்னோட வேறு வழி இல்லை இப்போதைக்கு இதை ஒரு சதுரமான பெட்டியில் வைக்கணும். ஆனால் இனி கொஞ்ச நாள் போகட்டும், நான் வேறு ஒரு பைப்லேயோ அல்லது நீட்டு ஏதாவது ஒரு இது ஒன்றில் இப்படி ஒவ்வொரு கண்டாக வைக்கக்கூடிய மாதிரி தண்டுவோம், அல்லது நிலத்தில் வைக்கணும். மற்றது ஸ்ட்ராபெரி வந்து தண்ணியில் வளர்க்குறது உண்மையிலேயே நிறைய பயனை தரும். என்னென்னு சொன்னால் நிறைய காய்க்கும். மற்றது கனகாலத்துக்கு அதை அப்படியே வளர்த்து கொண்டு வரலாம். உங்களுக்கு முதலே காட்டின மாதிரி அதிலேருந்து நிறைய கிளைகள் வரும். கீழே அப்படி கொடிகளாக, அந்த கொடிகளிலிருந்து சின்ன கிளைகளை வெட்டி நீங்கள் வருஷம் தொடர்ந்து அதை வளர்த்து கொண்டு வரலாம். என்னென்னு சொன்னால் அதில் நிறைய கனைகள் வந்து கொண்டு இருக்கும். அப்போ அதால் நீங்கள் ஒருக்கா ஸ்ட்ராபெரி மரம் வேண்டிட்டீங்கன்னு சொன்னால் அப்போந்து நிறைய மரங்களை அதிலிருந்தே வளர்த்து கொண்டு வரலாம். நீங்கள் மண்ணிலையும் வைக்கலாம். அதாவது மண்ணிலையும் அதை வெட்டி போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் முளைக்கும். ஆனால் தண்ணியில் அதை வெட்டி, இப்போ நீங்கள் மண்ணில் வளர்க்குற தண்ணும் தண்ணியில் அதை அந்த கனைகளை வெட்டி தண்ணியில் வச்சிங்கன்னு சொன்னால் கெதியாக வளர்ந்துடும். இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் கொண்டு மண்ணுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம். ஈஸியான விஷயம். இதில் பார்த்திங்கன்னா அந்த கொடிகள், இந்த அதில் தொங்குகிற இதுகள் ஒவ்வொன்றும், அதில் உள்ள கனைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அதெல்லாம், அல்லது இப்போ இதில் டிரெக்டாக இந்த கொடி தொங்குற கொடி இருக்குது தானே, அதை அப்படியே எடுத்து மண்ணில் வச்சு விட்டாலும் அதில் மண்ணில் முளைக்கும். அதால் உண்மையிலேயே இதில் நிறைய பிரயோசனம் எடுக்கலாம். யாருக்கும் ஸ்ட்ராபெரி விருப்பம்னு சொன்னால் தண்ணியில் வளர்த்து பாருங்க, நிறைய பயனை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து உண்மையிலே ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று வரும். அது வந்து தேனீ வளர்ப்பு, அதாவது உங்களோட தோட்டத்தில் எப்படி தேனீக்களை வளர்க்குறேன்னு சொல்லி ஒரு வீடியோ வரும். அதாவது நிறைய வீடியோ வரும். இது நிறைய பாட்டாக இருக்கும். என்னென்னு சொன்னால் நிறைய விஷயங்களை நீங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதாவது ஸ்டார்ட்ல இருந்து A to Z நீங்கள் வந்து இதில் எப்படி தேனீகளோட பழகிக்கொள்கிறது, எங்கே தேனீகளை வேண்டலாம், அல்லது அவைகளை எப்படி கவனிக்கணும், என்னென்ன விஷயம் இதண்டோணுமென்று சொல்லி நிறைய விஷயங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் ஏசியாவில் தேனி வளர்க்குறதுக்கும் யூரோப்பாவில் தேனி வளர்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதால் இது வந்து வேறு டைப்பில் தான் எல்லாமே போகும். அதை விட
உங்களுக்கு தெரியும் நான் என் தோட்டத்தையே நான் மாடர்ன் டைப்பில் தான் எல்லாம் செய்து கொண்டு போவேன். என்ன செய்தாலும் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் எனக்கு அந்த எது புதுசாக இருக்கோ அது எனக்கு எப்போவுமே விருப்பம். அதை நான் எப்போவுமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த வகையில் தேனியிலேயும் ஒரு புதுமையை நான் உங்களுக்கு காட்டுவேன். அதால் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நிறைய பிரயோசனமான வீடியோக்கள் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திக்கும் வரை ஜெர்மனிலிருந்து பாலா. நன்றி, வணக்கம்.